மதுரை அனுப்பானடியைச் சேர்ந்த பூசாரியான ஐயா பரமசிவம் மற்றும் அவங்க மனைவி ஐயம்மாள் டூ வீலர் பார்க்கிங்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்கு சிந்தாமணி காவல் நிலையத்தில் நியாயம் கேட்க போறாங்க. ஆனா அங்க இருக்கிற 4 காவலர்கள் ஐயா பரமசிவத்தை தலையில கொடூரமா தாக்கிடுறாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன ஐயா பரமசிவத்தை நீங்க உடனே டிஸ்சார்ஜ் ஆகாட்டி கஞ்சா வழக்கு போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஐயா பரமசிவம் இறக்குற தருவாயிலையும் தன்னோட மரணத்துக்கு காவலர்கள் தான் காரணம்னு சொல்லி மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச மதுரை உயர்நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில இந்த வழக்கை உடனடியாக விசாரணை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த டிவிகே அரசாங்கம் அமைஞ்ச 100 நாள்ல தூத்துக்குடி அருணாச்சலம் உட்பட ஏற்கனவே 5க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஐயா பரமசிவமும் இறந்து போயிட்டாங்க. இந்த காவல்துறையினர் பண்ற மரண வழக்குகள்ல எந்த நியாயமும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த டிவிகே அரசாங்கமும் சிஎம் விஜயும் காவலர்களுக்கே சப்போர்ட்டா இருக்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன்.